ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. வெல்கம் டு த டபுள் ஹெட்டர் டே. அதாவது சண்டேவோட சூப்பர் டபுள் ஹெட்டரோட ரிவ்யூ பார்க்க போறோம். ரெண்டு கேமையும் பார்க்க போறோம். ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் பார்த்து ஆர்சிபி கேமை பார்க்கலாம். நீங்க அதாவது நான் தோத்துட்டேன், அது நோ ப்ராப்ளம். பட் ஆனா ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஜெயிப்போம்னு சொன்னா ஜெயிச்சிட்டீங்க. பிரில்லியன்ட் வின்னு. ஆர்சிபி குவாலிஃபை ஆறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து 6 ஆன் அ ரோ. எனக்கு எப்படி அதை வந்து சொல்றதுன்னு தெரியல. இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அடியா தெரியுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. உங்க தாட்ஸ் என்ன? இந்த ஆர்சிபி வர்சஸ் பிபிகேஎஸ் கேம் பாத்தீங்களா? என்ன தாட்ஸ்? பிபிகேஎஸ் ஏன் இப்படி ஆடினாங்க? முன்னாடியே அவங்க 5வது மேட்ச் தோத்த உடனே என்ன சொன்னேன், அடுத்த மேட்ச் தரம்சாலால தட் வில் சூட் ஆர்சிபிஸ் bowling மோர் தேன் பிபிகேஸ். நீங்க கொடுத்த எட்ஜ் எல்லாம் யாரும் ஃபால்ட்டே பண்ண முடியாது. யூ அனலைஸ்ட் த பெஸ்ட் வே பாசிபிள் யூ கேன் அண்ட் யூ கேவ் an edge which cannot be criticized or commented negatively. PBK's bowling is pathetic. That's an absolute bottom line. ஏண்டா ஹர்ப்ரீத் பிராரா ஆடுறா 14 மேட்ச்னு சொல்றேன். நான் முட்டாளா? எதுக்காக சொல்றேன் ஹர்ப்ரீத் பிராரா ஆடுன்னு? மார்க்கோ ஹேன்சன் டிராப் பண்ணுன்னு சொல்றேன். எதுக்காக சொல்றேன்? என்ன மாமனா மச்சானா? எனக்கு முதல் இது ஒரு கோச்சுன்னா என்ன தெரியணும்னா, எந்த பிளேயரு, அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு பிளேயர் 5 மேட்ச் ஃபெயில் ஆவான், 6வது மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணோடனே நிறைய பேர் என்ன கேட்பாங்க, பாத்தீங்களா நீங்க சொன்னீங்க பாருங்க, 5 மேட்ச் முட்டை பறிச்சிருப்பான், 5 மேட்ச் 10 பாயிண்ட் போயிருக்கோம், 6வது மேட்ச் அடிச்ச உடனே என்ன சொல்லுவான், நீ பாத்தீங்களா அப்படிமா. ஒரு பிளேயர் ரன் அடிப்பானா ரன் அடிக்க மாட்டானா, எந்த போலிங் யூனிட் வச்சு என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும். அது உங்களுக்கு தெரியல. எத்தனை தடையா ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்? அவங்க 5 மேட்ச் அன்பீட்டனா இருந்த போது, in the one of their reviews my reflection was they are playing very good cricket with the bat. அந்த 264 சேஸ் பண்ண போது சொன்னேன், 264 is not something you can give, you can chase day in and day out. It happens once in a blue moon. It has happened today. இவங்க போலிங்க சரி பண்ணலன்னா இவங்க கஷ்டப்படுவாங்கன்னு. நீங்க அவங்க நேஷனல் பர்மிட் லாரி நீங்க சொன்னதெல்லாம் தப்பு கிடையாது. நீங்க சொன்னது ரைட்டு தான். இன்னைக்கு என்ன பண்ணா? இன்னைக்கும் 200 அடிச்சான். 200 அடிச்சது பிரயோஜனம் கிடையாது. என்ன பண்ண? நீ கொடுத்தது 220. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஈஸியா இப்போ எல்லாரும் இந்த T20 ட்ரெண்ட்ஸை பாக்குறாங்க. 220 அடிக்கிறாங்க அப்படின்னு 220 பார் ஸ்கோர்னு ஒரு இதுவே ஒரு மனசாட்சியை வித்துட்டோ அடகு வச்சுட்டோ பேசுறாங்க. இந்த மாதிரி பேர் என்ன பார் ஸ்கோரு இதுதான். நம்ம சொன்ன பார் ஸ்கோர் என்ன? 208. 208க்கு மேல நீ எவ்வளவு ரன் அடிக்கிறியோ, தட் இஸ் ஒன்லி கோயிங் டு ஆட் குஷன் இஃப் யூ டேக் யுவர் கேச்சஸ் அண்ட் போல் வெல், விச் ஆர்சிபி டிட். பிவிகேஎஸ் ஹஸ் காட் அ பயப்படக்கூடிய ஒரு பேட்டிங் லைனப். மார்க்கஸ் ஸ்டானிஸை கரெக்டா உள்ள கொண்டு வந்தாங்களா? இங்க எல்லாத்தையும் இவங்க பண்ணாங்க. இன்னைக்கு பிவிகேஎஸ் பிளேயிங் லெவன்ல ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னு சொன்னா பயஸ்டா இருக்கும். நான் சொல்றது பிபிகேஎஸ்க்கு சொல்றேன், சன்ரைசர்ஸ் சொல்றேன், ரெண்டு பேருக்கு சொல்றேன். The bowling plans to individual batsmen were pathetic. Sunrisers number 10, PBK's number 9 on these lines. பெரிய லெவல்ல பெரிய டீமோட ஆடும்போது ஒரு சில இண்டிவிஜுவல் மேட்ச் வின்னர்ஸுக்கு தப்பு பண்ணினா மேட்சை முடிச்சிருவான் 120 பால்ல. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹர்ட்டிங் பிபிகேஸ். இப்ப இங்க தரம்சாலால வின் ஃபேக்டர் என்ன சொன்னோம்? முதல் 6 ஓவர் தான் புதக்குழி. ஸ்கோர் போர்டை பார்க்காத, விக்கெட்டு கொடுக்காம இருக்கிறவன் தான் பேட்டிங் வின் ஃபேக்டரை ஜெயிக்க முடியும். ஆர்சிபி இந்த மடையனா அவனுக்கு தெரியாதா? அது இப்ப எல்லா 90 95 அடிக்கிறாங்க. 6 ஓவர்ஸ்ல 61 ஃபார் 1 இன்ஸ்பைட் ஆஃப் தி காஸ் ஆஃப் கன்சர்ன் ஆஃப் ஜேக்கப் பெத்தல். ஓகே, நம்ம அதை முதல்ல ரிஃப்ளெக்ட் பண்ணோம். பெத்தல் ஒரு மாதிரி இதுவா இருக்காரு. தேவதத் பட்டிக்கல் பயங்கரமா ஆடுறாரு. கோலி விடமாட்டாரு அப்படின்னு சொன்னதும் விடல அவரு. இவன் 49 ஃபார் 3. ஏடா, ஒரு பிரியான்சாரியா பாக்குறேன், ஒரு புவர் ஷாட் ஆடி அவுட் ஆனாரு. பிரப்சிம்ரன் சிங் ஒரு புவர் ஷாட்.
9வது ஸ்டெம்ப்ல போடுற பால காலே நான் தம்ம சழட்டி ஸ்லிப்ல கேட்ச் கொடுக்குறாங்க. நீங்க வந்து எப்படி வந்து இது பண்ணுவீங்க? அவங்க என்ன பிரில்லியண்டா பண்ணாங்கன்னா, அது நார்மலா என்ன பண்ணுவானுங்க எல்லாரும், அந்த வரேன் இப்ப 2வது இதுல ஒருத்தன் இம்பாக்ட் சப் யூஸ் பண்ணி தோத்தான், அதை 2வது மேட்ச் போது சொல்றேன். அவங்க வந்து நார்மலா என்ன பண்ணுவாங்க, ஒரு இது முடிச்ச உடனே எவ்வளவு அவசரமா அந்த இம்பாக்ட் சப்பை யூஸ் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணாரு, ஆண்டி ஃபிளவர் 3 ஓவர் வெயிட் பண்ணாங்க. புவனேஸ்வர் குமார் சும்மா கட்டம் துட்டமா பால அங்கேயும் இங்கேயும் அலைய விட்டாரு. 3 ஓவர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு தேவதத் படிக்கலை எடுத்துட்டு 4வது ஓவர் கொண்டு வந்த ரசிக் சலாம ஸ்ட்ரைட்டா அந்த ஓவர் போட விட்டாங்க. நச்சக்குன்னு வாங்கிட்டு போச்சு ஷேயஸ் ஐயருக்கு. ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, எல்லா டீமுமே ஐபிஎல்ல திருப்பி திருப்பி அதான் சொல்றேன், எனி டீம் கேன் பீட் எனி டீம். அதனாலதான் நான் எட்ஜ் கொடுக்கும் போது ஜாக்கிரதையா எட்ஜ் கொடுப்பேன். கேப்பீங்க என்ன பீடாக் டெசிமல்ல கொடுக்குறீங்க? எனி டீம் கேன் பீட் எனி டீம் இன் ஐபிஎல் ஆன் அ கிவன் டே if their coaching staff know how to use the resources of every player, how to know what is going to be the conditions, how to conquer it. இத பண்ணாங்க அப்படின்னா எல்லாமே இது பண்ண முடியும். பியூட்டிஃபுல்லா ஆனாங்க ஆர்சிபி. 6 ஓவர்ல 61, 7-10 முடியும்போது நம்ம சொன்ன பாருங்க, சீரா போனோம் தரம்சாலால. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டுன்னு, அதுக்கப்புறம் 40 for 1, அதுக்கப்புறம் 3வது பேஸ் 11-15 ஒரு 56 for 1. கடைசியில நீங்க இந்த மாதிரி வந்தீங்கன்னா, நம்ம சொன்னது 145 for 4 15 ஓவர்ல 157 for 3, கடைசியில 60 ரன்ஸ் வந்துரும். 65 for 1, இவங்க 49 for 3. அதுக்கப்புறம் ஜெயண்ட் ஸ்ட்ரைக்ஸ் எடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் 86 for 4. அதுக்கப்புறம் இவங்க பாருங்க 15 ஓவர்ல நம்ம சொன்னது 145 for 4, இவங்க 146 for 5. ஓகே, ஒரு விக்கெட் மேல விட்டாங்களே ஒழிய நம்ம சொன்ன ரன்னோட ஒண்ணு கூட இருந்தாங்க. கடைசியில என்னாச்சு அவனுக்கு 53 for 3. ஏன்னா சுருக்கிட்டாரு வச்சு ஜோஷ் ஹேசல்வுட் யார்கரு. இவங்களுக்கு போலிங் போடுறதுக்கு யாருமே கிடையாது இன்னைக்கு. அதுவும் எப்படின்னா அந்த ரூலை பிரேக் பண்ணி, ஏண்டா டேய் 4வது ஓவர்ல ஹர்ப்ரீத் பிராருக்கு நீ போலிங் கொடுக்குற, முதல் லெப்ட் ஹேண்டரு எடுத்தது யாரு, பெத்தல ஹர்ப்ரீத் பிராரு. நல்ல செட்டிலான லெப்ட் ஹேண்டர் எடுத்தது யாரு, ஹர்ப்ரீத் பிராடு. தயவு செஞ்சு திருந்துங்கடா. நானா வந்து 2001ல இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் லேப்டாப்பை உலகத்துக்கு காமிச்ச போது டேட்டா இருந்ததா, என்ன இருந்தது? வெறும் மூளையை யூஸ் பண்ணி இவனுக்கு இங்க போடணும், இவனுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். இப்ப எல்லாம் வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப நான் கோச்சிங் இதுக்கு போனாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் நான் தான் பண்ணுவேன். இப்ப வேலையெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆஃப் ஸ்பின்னர் ரைட் ஹேண்டருக்கு போட முடியாது, லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கு போட முடியாது. ரொம்ப ஈஸி வேலை இப்ப பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் வேலை. ஜாலியா இருக்கானுங்க எல்லாரும். தே ஆர் ஆல் கெட்டிங் வெல் பெய்டு. இதுல ஒரே இது என்னன்னா, அதான் நான் சொல்றேனே, PBKs have lost the winning momentum, they have lost the winning culture, and they are playing against a team which is in a red hot form. RCB தோத்த அந்த 4 மேட்சும் அவங்க they are defeated by their own selves. அதுதான் தட்ஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். அது ஆர்ஆர் கிட்ட தோத்தாங்க, ஜிடி கிட்ட தோத்தாங்க, அது டிசி கிட்ட தோத்தாங்க. கடைசி ஓவர்ல ஷெப்பர்டு போட்டு 15 ரன். அவன் தோத்த மேட்ச் எல்எஸ்ஜியோட க்ளோஸ் அப் 9 தோத்த மேட்ச் எல்லாம் he was defeated by his own self, or else would have been undefeated. பெருசா எந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எரரும் அவங்க பண்ணல. பிளேயிங் லெவன் காம்பினேஷன் is very very correct. That is the difference Andy Flower makes. I'm not going to blame Ponting here. I'm not going to blame Ponting here. The bottom line where they have been losing, why their bowling unit is not standing up, it's a poor plans that they bowl to the batsman, which has been cheese, chalk and cheese ன்னு சொல்லுவாங்க. walk in the park, bread and butter bowling. எந்த லென்த் ஒரு பேட்ஸ்மேனுக்கு போடக்கூடாதோ அந்த லென்த்தை வந்து கரெக்டா இவங்க போடுறாங்க. poor. Sunrise is also following the same cadre. That is the reason they might not go on the full tilt. That is only இதுல வந்து பிபிபிகேஎஸ் குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. பாண்டிங்க பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜஸ்ட் இமேஜின், in the history of IPL, no team after being undefeated 7 matches, there is a good chance they are going to lose the next 7 matches. PBKS is going to create that record. Over to you, Vicky. அதுதான் அந்த ரெக்கார்டை வந்து அந்த அதர் சைடு கிரியேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 7 கேம்ஸ்ல வந்து எல்லாரும் சில்லறைய செதற விட்டாங்க. ஐ திங்க் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஓவரா கண்ணு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பயங்கரமா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து இது அன்அக்செப்டபிள் ஆக்சுவலா. எப்படின்னா, யூ ஆர் லெட்டிங் டவுன் யுவர் ஓன் டீம். பேசிக்லி யூஆர் ஆல்வேஸ் இந்த டாப்.
நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 15 கேமுக்கு, சாரி 15 கேம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 கேமுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இறங்கவே இல்லை, அப்படியே இருந்துட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சறுக்கி மொத்தமா வெளியே போயிடுவீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஆனா ஸ்கிரிப்ட்ல எழுதாத ஒரு ஆள் வந்து பயங்கரமா ஆடினாரு. வெங்கடேஷ் ஐயர் வந்து பிரில்லியண்டா ஆடினாரு, சும்மா பொழந்தாரு. என்ன ஒரு பியூட்டினா, 6 ஓவருக்கு அப்புறம் 61 சொன்னீங்க, 7வது ஓவர் 21 ரன் கொடுத்தாரு. 21 ரன் கொடுத்தாரு யுஸ்வேந்திர சஹல். அது வந்து ஒரு ராங் மூவ் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா யூ மைட் ஹவ் போல்ட் ஹர்ப்ரீத் பிரர், பிகாஸ் ஹர்ப்ரீத் பிரர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டிஷா போடுற போலரு. பட் யூ கேனாட் போல் யுஸ்வேந்திர சஹல். ரொம்ப ராங்கான பிளேஸ்ல செகண்ட் டைம் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த 16th ஓவர் கொடுத்து அடி வாங்கினாங்க, இப்ப திருப்பி செகண்ட் டைம் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. பட் 7th ஓவர் இந்த ஹிஸ்டரி 21 ரன் எப்ப அடிச்சாங்கன்னு கடைசியா எனக்கு தெரியல. பிரில்லியன்ட் போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க. இதுல வந்து பேசுறதுக்கு டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவர் ஜஸ்ட் அவுட் பிளேட் வித் தேர் பேட்டிங். போலிங் சுத்தமா இல்லவே இல்லை, யாரை கொண்டு வந்தாலும் போலிங்கே இல்ல. ஹர்ப்ரீத் பிரர் அகேன்ஸ்ட் ஆர்சிபி எப்பவுமே நல்லா பண்ணிருக்காரு, இந்த மேட்சும் நல்லா பண்ணாரு. புவிக்குட்டி அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது நான் பிராக்டிஸ்ல இருந்தேன், ஆஷனாவோட பிராக்டிஸ் பண்ணிருந்தேன். அவர் சொன்னாரு எனக்கு வந்து, பாரு சேஸ் பண்ணுவாங்க பாரு அப்படின்னு. நான் ஒரே ஒண்ணுதான் சொன்னேன், புவிக்குட்டி இருக்காரு, அதை தவிர அவரை நெகேட் பண்ணிட்டாங்கன்னா வேற யார வேணா ஆடுவாங்கன்னு சொன்னா, அதுவும் சொன்னாரு கரெக்ட், புவி இருக்கான், புவி ஒருத்தன் தான் இவங்களை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே சான்ஸ் இருக்கு, பாப்போம் அப்படின்னாரு. பட் ஆனா பிரில்லியண்டா போலிங் போட்டாரு புவனேஸ்வர் குமார், எக்ஸ்ட்ராடனரி. அதே தான் திருப்பி 6 overs 89 இருக்கும்போது 2 ஓவர் புவி, 2 ஓவர் ரசிக்தர், 2 ஓவர் ஜாஷ் ஹேசல்வுட் இருக்கும்போது யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் 6 ஓவரும் 3 பேரும் வச்சு சொருகிடுவாங்க, அதை பத்தி எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஆர்சிபி ரைட் இந்த பினக்கல் மேல உக்காந்துருக்காங்க. அவங்கள வந்து they're just waiting for people to come up and just compete with them. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் ஆடிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்த கேமை பத்தி எனக்கு எதுவுமே இல்லை பீடா. இஃப் யூ வாண்ட் டு ஆட் சம்திங் ஆட் பண்ணலாம், இல்லனா த செகண்ட் கேமுக்கு போயிடலாம். வாட் அ வின் ஃப்ரம் டிசி, ஸ்டீல் பண்ணிருக்காங்க இந்த வின்னை. எஸ் பீடா. ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப அங்க பாருங்க, அனாலிசிஸ படிக்கிறேன். ஹர்ஷதீப் 4 overs 43 over 40. ஹர்ப்ரீத் இவர் வந்து அஸ்மத்துல்லா பொமர் சாய் 4 ஓவர்ல 39, லாக்கி 3 ஓவர்ல 40, சர்டிஃபைடு 15 ரன் போலர் ராக்கி ஃபெர்குசன். நான் இப்ப சொல்லல, அந்த நீ தாண்டி ஏன் ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொன்ன போது அந்த கேங்ல இவரும் இருந்தாரு. இவரு ரீஸ்டாப்ரி, அல்சாரி ஜோசப், டாம் கரன், சர்டிஃபைடு 15 ரன்ஸ். 3 ஓவர்ல 42 யஜுவேந்தர் சஹல், 2 ஓவர்ல 20 சஷாங்க் சிங். இங்க பாருங்க, 4 ஓவர்ல 38 புவி, லெஸ் தேன் 10. 4 ஓவர்ல 36 ஹேசல்வுட், லெஸ் தேன் 10. 4 ஓவர்ல 36 ரசிக் சலாம், லெஸ் தேன் 10. 3 ஓவர்ல 27 குருணால் பாண்டியா, லெஸ் தேன் 10. ரொமாரியோ ஷெப்பர்ட் 1 ஓவர்ல 8 ரன், லெஸ் தேன் 10. சுயாஷ் சர்மா 4 ஓவர்ல 50. He had a bad day. ஸோ ஏன் இது நடக்குதுன்னா, தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ, தே ஆர் ஸ்டடிங் த ஆப்போசிஷன் பேட்ஸ்மேன் வெல். They are coming with a better plans, which PBKS is pathetically bad. ஐ டோன்ட் திங்க் தட் இப்ப அவங்க கடைசியில ஆடுறாங்க மேட்ச், அதுக்குள்ள அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்கன்றது தெரிஞ்சிடும், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. என்ன ஒரு மென்டாலிட்டியோட அவங்க வருவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஐ டோன்ட் see them whether they will have a legs to proceed. Vicky, please go for the second game. செகண்ட் கேம் எஸ் ப்ரொசீட் பண்ணிடலாம் பீடா. டெல்லி வர்சஸ் ராஜஸ்தான். அதாவது சருன்னு பாஸ் பண்ணுவாங்க ராஜஸ்தான் பார்த்தா, இப்படி கைய போட்டு நான் நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி நிறுத்திருக்காங்க டெல்லி. இது அதுதான் சொல்றேன் பாருங்களேன். அங்க என்னடான்னா ஹர்ப்ரீத் ஆடு ஆடு ஆடுன்னு தலையா அடிச்சுக்கணும். இங்க அபிஷேக் போறல இறக்குங்கடா இறக்குங்கடா இறக்குங்கடான்னு எவ்வளவோ அடிச்சுக்கிட்டோம். என்ன மாதிரி ஒரு டச், என்ன ஸ்டார்ட் கொடுத்தாரு, பிரில்லியண்டா ஆடினாங்க. இதுக்கு மேல இவங்களுக்கு வந்து இப்பதான் பொறுமையா வந்து காம்பினேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சு ஓரளவுக்கு கேமுக்கே வந்திருக்காங்க. பீடா, உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ். பயங்கரமா ஒரு வின்னு நான் நினைக்கிறேன் டிசிக்கு. எத்தனை தடவை உங்களுக்கு இப்ப இதுல எப்படின்னா, டிசி ராயல்ஸ் 2 பேருமே டிசி ஜெயிக்கணும்னு பயங்கரமா போராடினாங்க, 2 டீமுமே. ஓகே, ஸோ 2 பேரும் போராடி, அப்ப அது 2 கை தட்டினாதான் சத்தம் வரும், ஒரு கையால தட்டி பாருங்க சத்தம் வராது. ஸோ ராயல்ஸ் டிசி 2 பேரும் இணைந்த கைகளா போய் அதுக்கப்புறம் டிசி ஜெயிச்சாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி சம்திங் தே போத் ஷுட் பார்ட்டி டுகெதர் டு செலிப்ரேட் த அச்சீவ்மெண்ட், போத் ட்ரை ஹார்டு. ஓகே, அதான் சொல்றேனே உங்களுக்கு. இப்போ வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ இங்க வந்துட்டு 210 வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு சொன்னோம் இந்த பிச்சை பார்த்துட்டு. இப்போ இவங்க வந்துட்டு தேவர் ஷார்ட் பை ஃபியூ ரன்ஸ். அவங்க ஆனத்துக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் would have gone at some point of time. They are looking to amass 230 if you accept. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா,
தே ஆர் ரிலையன்ட் ஆன் 15-year-old பேட்ஸ்மேன். அந்த 15-year-old ஐஸ்கிரீம் சாப்பிட்ற குழந்தை ரன் அடிக்கலன்னா அதுக்கப்புறம் எவனுக்கும் கிரிக்கெட் ஆட தெரியாதுங்க. ஓகே, தட் இஸ் ஒன்லி ப்ராப்ளம். அந்த மாதிரி ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல ரியான் பராக் 50 அடிச்சோட ஒரு ட்வீட் போட்டேன். தெரியும் எனக்கு இந்த மாதிரி கொட்டிப்பாங்கன்னு. எப்பா 50 ரன் அடிச்சிட்டப்பா, கொஞ்சம் எடுத்துன்னு போ மேட்ச அப்படின்னு சொல்லி வாய மூடல. அவர் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் டானவன் பெரேரா சொல்ற பாரு, இன்னும் 6 மேட்சுக்கு அடிக்க மாட்டாரு டானவன் பெரேரா. அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அவரோட கணக்கு முடிஞ்சு போச்சு இந்த ஐபிஎல்ல, அவர் அடிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் இது எப்படின்னா ரியான் பராக் அவரு இதுல சொல்றாரு இன்டர்வியூல, ஒர்க்லோடு மேனேஜ்மெண்ட்டுக்காக ஜடேஜாவை வந்து ரெஸ்ட் பண்றாங்களாம். டேய், ரஜத் பட்டிதார் இதை சொன்னா அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கு. அவர் சொன்னாரு ஜிதேஷ் சர்மா, ரஜத் இஸ் வெரி வெல். அடுத்த மேட்ச் ரஜத் பட்டிதார அவங்க ரஜத் பட்டிதார இது பண்ணாங்க. நீங்க வெங்கடேஷ் பத்தி சொன்னீங்க. ஒரு ஸ்கிரிப்ட்லயே இல்லாத ஒரு பயங்கர சாப்டரா முடிஞ்சது வெங்கடேஷ் ஐயர். உனக்கு நீயே எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு பெட்ரோல் பேங்க், பிளட் பேங்க், சூப்பர் மார்க்கெட்ல பாயிண்ட் கிடைக்குமான்னு பார்த்துனுக்குற நீ. அந்த பபிள் கம்மு, அந்த ஆஷ் எல்லாம் சொல்லுவார் மாக்கா ஷாக்கா, அதை ஸ்கோட ஸ்கேன் பண்ணி பார்க்குற ஆள் நீ, பாயிண்ட் வருமானு. நீ போய் ஜடேஜாவை ஒர்க்லோடு மேனேஜ்மெண்ட்னு உக்காந்து வைக்கிறீடா. டேய், ஒரு நியாயம் இருக்கா? இப்ப தெரியுதா உங்களுக்கு? நான் சொல்லுவேன் தெரியுமா, வின்னிங் கல்ச்சர் அப்படின்னு. ஜெயிச்சு பழகினவனுக்கு தான் ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கும். தோத்தான்னா உடம்பெல்லாம் பெட்ரோல் ஊத்தி நெருப்ப வச்சு எரிக்கிற மாதிரி எரியும். நான் ஒவ்வொரு வருஷமும் வரேன், எனக்கு வேலை இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 7வது பிளேஸ் முடி கிடற ரஹ ரஹ ரமையா, 8வது பிளேஸ் எனக்கு இருக்கு ரமையா அப்படின்னாலும் உனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் மாதிரி 60 வருஷம் வேலை இருக்குன்னா நான் எதுக்குடா கஷ்டப்படணும்? 17வது ஓவர்ல ஷானக்காவை எடுக்கிறேன். ஷானக்கா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தோனியை விட பெட்டர் பேட்ஸ்மேன். கடைசி 3 ஓவர்ல தோனியா ஷானக்காவானா நான் ஷானக்காவை தான் எடுப்பேன், அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஷானக்கா என்னை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் பீட்டர். தோனிலாம் அவர்கிட்ட கத்துக்கணும். இன்னைக்கு ஒரு 7 இன்னிங்ஸ் ஆடினாரு. அதாவது 19 பால் இருக்கும்போது அவரை கொண்டு வந்தாங்க. 8 பால்ல 10 ரன், அதுல ஒரு 6 வேற. ஓகே, இவங்க எப்படின்னா இவனுக்கு இருக்கிறதே 4 போலரு, 4 போலரு. இதுல உனக்கு வந்து இந்த பிச்சில் தாசுன் சாணக்கா உன்னோட 5வது போலரு, டானவன் ஃபெரேரா உன்னோட 6வது போலர். உனக்கு இருக்கிற போலர் யாரு? ஒன்னு ப்ரூவன் போலரு ஜாஃப்ரா ஆர்ச்சர். மில்லே புதுசா வர்றாரு. I rate Milne highly. I wanted Milne to play. Milne played, but he's playing for the first time. If he performs, that is good. But it's a proven character. இல்லைன்னு சொல்ல, பர்ஃபார்ம் பண்ணலன்னா you cannot be harsh on him. Okay, பிரிஜேஷ் சர்மா, not someone you are going to lose your sleep. யாச்ராஜ் புஞ்சா சின்ன பையன், அவரு 4 ஓவர்ல 29 ரன் போட்டிருக்காருங்கும் போது நீ இந்த மேட்சை ஜெயிக்கணும். பேத்தட்டிக் ஒரு இம்பாக்ட் ஆஃப் யூசேஜ். அதுக்கப்புறம் எப்படின்னா, ஏண்டா இவ்வளவு தூரம் சொல்றேன், 3 ஓவர்ல 35 இருக்கு. டெசிக்னேட்டட் ஸ்பின் ஹிட்டர் அக்ஷர் பட்டேல்னு சொல்றேன். ஒரு பக்கம் ஒரு டெசிக்னேட்டட் பினிஷர் டேவிட் மில்லர் இருக்காரு. டானவன் ஃபெரேராக்கு நீங்கெல்லாம் போலிங் கொடுக்குறீங்களே, உங்களெல்லாம் வந்து எப்படி பனிஷ்மெண்ட் கும்பி பாகமா இல்ல அந்நியன்ல 5 பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. எண்ணெய் கொப்பரையில வச்சு இது பண்றதா? உனக்கெல்லாம் என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் சார்? நீங்கெல்லாம் எப்படி ஜெயிப்பீங்க? 18 வருஷம் எங்கேயும் கப்பு கிடையாது. பார்படாஸ் ராயல் வெங்கல கிண்ணி, அங்க இது வந்து பால் ராயல்ஸ் வெங்கல கிண்ணி, இங்க 18 வருஷமா வெங்கல கிண்ணி. அங்க ஷேன் வான் ஒரு புத்திசாலி 2008ல கேப்டன் அண்ட் மென்டாரா இருந்தாரு. ஷேன் வான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் எப்படின்னா ரொம்ப ஆஷ் மாதிரி அவரும் ஒரு புத்திசாலி. ஆனா எப்படின்னா எல்லாத்தையும் அவரே பண்ணுவாரு. தோனி பாய் மாதிரி எல்லாத்தையும் அவரே பண்ணுவாரு. இந்த மேட்ச் அவுட் போய் லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர், லெப்ட் ஹேண்டர் அப்படின்னா கழுத்து அப்படி பிடிச்சிருவாரு. அதனால ஃபர்ஸ்ட் இயர் இன்னொன்னு நிறைய பேருக்கு T20 என்னன்னு தெரியல. 2007ல தான் வந்து T20 வேர்ல்ட் கப் வந்தது. 2008ல ஐபிஎல் வந்த போது எனக்கெல்லாம் டேட்டாவே இல்லை. எனக்கு எவனுமே T20 கிரிக்கெட் ஆடல, என்ன டேட்டா எடுத்துட்டு வருவீங்க, ஒண்ணுமே தெரியாது T20 கிரிக்கெட்டை பத்தி. அப்ப ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 18 வயசு இளமொட்டு மனது ஜெயிக்க ஆசைப்படுது அப்படின்ற மாதிரி 18 வருஷமா கஜினி முகமது மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் வெங்கலக்கினி தான். அங்க இது பார்படாஸ் ராயல்ஸ் கடைசி பிளேஸ் தான், குவாலிஃபை ஆக கூட மாட்டான், கடைசி பிளேஸ். அங்க பால் ராயல்ஸ் அவனும் அதே மாதிரி தான். சுட்டு போட்டாலும் பால் ராயல்ஸ் இல்ல, பால் ராயல்ஸ். ஓகே,
பாழா போன ராயல்ஸ் நீங்க நீங்க தப்பா சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, நான் சொல்றது பால் ராயல்ஸ். அதான் நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், உங்களுக்கு எல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசையே இல்லையா? இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க, வெளியில இருந்து தெரியுது. இப்ப இதெல்லாம் நான் சொல்லணுமா உங்களுக்கு? பாக்குறேன், ஜாஃப்ரா ஆர்ச்சர், துருவ் ஜூரல் வந்துட்டு ரொம்ப அழகா கடைசி வரைக்கும் இன்னைக்கு எடுத்துட்டு போனாரு. ஓகே, இப்ப துருவ் ஜூரல் வந்துட்டு உங்களுக்கு கடைசி வரைக்கும் போயிட்டு அவுட் ஆனாரு. உங்களுக்கு எப்ப 19.4 ஓவர்ஸ்ல உங்களுக்கு வந்து தாசுன் ஷானக்கா வந்து 8 பால்ல 10 ரன் ஜாஃப்ரா ஆர்ச்சரால அடிக்க முடியுமா முடியாதா? விக்கி, ஐ வாண்ட் அ ஸ்ட்ரெயிட் ஆன்சர், எஸ் நோ, வேர் ஐ கேன் கண்டினியூ அண்ட் லீவ் இட் யூ. கேன் ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஸ்கோர் 10 if he bats 8 balls or not? I'm asking you a question. எஸ், மோர் தேன் தட். எஸ், மோர் தேன் தட். மில்னேவும் பெரிய சிக்ஸ் அடிப்பாரு. இன்னைக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவுலர் இருந்திருந்தாங்க அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு மில்னே சரியா போடல. கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஷோட் லாட் ஆஃப் ஸ்டீம். அதுல எந்த சந்தேகம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ராலிக்கிங் ஸ்டார்ட் அந்த சுட்டி குழந்தை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஆடினாங்க பாரு, அடிச்சுக்கிறேன் டே ஆடுங்கடா, ஏட்டையாவா ஆடுங்கடா, ஏட்டையாவா ஆடுங்கடான்னு ரவி சிங்க கொண்டு வந்தாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு குறுக்க போடுறப்பா மேட்ச் யார் போலிங் போடுறது? யாரு போலிங் போடுறது? அந்த இந்த படத்துல கஜினி படத்துல சொல்லுவாங்க, ஏ அவர் யாரு தெரியுமா உனக்கு அப்படின்னு. அவர் போலிங் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, அவருக்கு குறுக்க போடுறியாப்பா ரவி சிங்? மேட்ச் ஆடுற, கொஞ்சம் யோசிக்க வேணாமா நீ? அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகுது. பாக்குறேன் தாசுன் ஷானக்கா வராரு. ஷானக்கா ஷானக்கா ஏதோ தந்திரம் செய்தாயே, அடம் பிடித்தே நீ இம்பாக்ட் சப்பாய் ஆடத்தானே வந்தியே, போலிங்கு தான் போட்டு நீயும் நிறைய சிக்ஸ் கொடுத்தியே, அப்புறம் மேட்ச் போச்சே, பிளே ஆஃப்ஸும் நீ போச்சே, இதுக்கு மேல உனக்கு தான் வெங்கல நீ அப்படின்ற மாதிரி. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பிபிகேஸ் பத்தி நான் சொன்னேன். டிட் ஐ கிரிட்டிசைஸ் பிபிகேஸ்? நான் என்ன சொன்னேன்? ஒன்லி திங் வாட் ஐ ரிஃப்ளெக்டட் இஸ் தி bowling plans is bad. எப்படா இந்த மாதிரி பேத்தட்டிக்கா டேய், எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க டக் அவுட்ல, எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இந்த 4 போலர் வச்சுட்டு எப்படா போவீங்க? 4வது போலர் யாஸ்ராஜ் புஞ்சா, அதுக்கப்புறம் உன்னோட 2வது போலர் ஆடம் மில்னே பிளேயிங் இஸ் ஃபர்ஸ்ட் கேம். எப்படா 4 போலரோட போவீங்க? ஒருவேளை இன்னைக்கு ஜாஃப்ரா ஆர்ச்சர் 4 ஓவர்ல 50 வாங்கியிருந்தான்னா 13-14 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த சிச்சுவேஷன் தான் ரோல்ஸ் ராய்ஸ். இந்த மாதிரி 100 190 இந்த மாதிரி டார்கெட்னா அவரை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. போரல் பேட்டர் அப்சல்யூட்லி மெக்னிஃபிசன்ட்லி. இன்னைக்கும் சொன்ன சாயில் பாரிக்கு நல்ல டேலண்ட், நிதிஷ் ராணாவா ஆடணும்னு. சரி, இதை விட்டு தள்ளுங்க. இன்னைக்கு வந்து அக்ஷர் பட்டேல் வந்தது கரெக்ட் நம்பர் 4ல. ஃபார் எ ரீசன் த பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது, அப்ப ஸ்பின்னர்ஸ் வச்சாங்க. ஸோ தட் இஸ் வெரி கரெக்ட். கிறிஸ்டன் ஸ்டப் இஸ் ஓஃபுல்லி அவுட் ஆஃப் ஃபார்ம். மில்லர் இந்த சுச்சுவேஷன் வந்து அடிக்கணும் அவுட் ஆடாரு. அசுதோஷ் சர்மா வரி ஒரு பிளேயர்ல நீங்க வெளியில உட்காந்து வச்சிருக்கீங்களா சமீர் ரிஸ்விக்காக? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. த பொசிஷன் வை யூ ஆர் லைக் திஸ் 12 பாயிண்ட்ஸ். இன்னும் உனக்கு போடல, அடுத்ததுல போட்டுருவாங்க. அதுக்கு ஒரே காரணம் பேத்தட்டிக்கா நீங்க டீம் செலக்ட் பண்ணதான். இதனாலதான் டெல்லி கேபிட்டல்ஸ் நான் டாப் 4ல வருவாங்கன்னு சொன்னேன். had they played this right deadly combination right from the beginning, Delhi Capitals would have been a force to reckon with. I feel sorry for சூரியவன்ஷி, வேற எதுவுமே கிடையாது. பயங்கரமா ஆடினார், சந்தேகமே கிடையாது. இந்த ஓப்பனிங் இதுலயே முடிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கே டெல்லி வந்திருக்க கூடாது உங்களுக்கு. அன்பார்ச்சுனேட்லி ராயல்ஸ் didn't have the 5th bowling option. அதுக்கப்புறம் அந்த brilliant genius move of getting Donovan Ferreira when 35 was required, அந்த ஓவரை பிரிஜேஷ் சர்மா போட்டு ஒரு 7 ரன் கொடுத்திருந்தாருன்னா அப்பதான் டேவிட் மில்லர் அவுட் ஆனார். என்ன வேணாலும் ஆயிருக்கும் உங்களுக்கு. கடைசி ஓவர ஷானக்கா கூட நீங்க கொடுத்துருக்கலாம், ஒரு 15-16 இருந்தா ஒரு இதுவா பார்த்துருக்கலாம். அதை செய்யல. 2 வின் ஃபேக்டர் என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு போலிங் எப்படி போடுறீங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல அப்படின்னு. ஏன்னா ப்ளீடிங் இங்க நிறுத்தவே முடியாதுன்னு. இப்போ வந்துட்டு டிசி இது வந்துட்டு 75 ஃபார் 72 ஃபார் நோலாஸ் டிசி. இவங்க வந்துட்டு 75 ஃபார் 1 ராயல்ஸ். ஒரு 7 ரன் ஆட் பண்ணீங்கன்னா டிசி has edged them by 4 runs. 11-20 you have to have a thrust in. ராஜஸ்தான் ராயல்ஸ் 117 for 2 in 11 overs. Played pathetic cricket to score 76 of 6 in 8.44 run rate. டெல்லி பாருங்க 113 for 1 டிஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. அவன் 117 for 2, இவன் 130 for 1. இவங்க கடைசியில பாத்தீங்கன்னா 9.2 ஓவர்ஸ்ல 86 for 4 at a run rate of 10.32. ராஜஸ்தான் ராயல்ஸ் 15 ஓவர்ல 166 for 5
கடைசி 5 ஓவர்ல they maneuvered in a snail's pace by 27 for 3 and lost the game. Well done Delhi Capitals. Rajasthan Royals are following Punjab Kings suit. He will come later for them. Over to you, Vicky. He will come. கண்டிப்பா வரப்போகுது. இந்த மாதிரி ஷானக்கான்னு சொன்ன உடனே குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. நான் அது எதிரே பார்க்கல அந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அசிங்கமா சிரிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். சொல்லலைங்க, பாட்டுங்க, சொல்றது கரெக்டா சொல்லுங்க. இல்ல பாட்டு தான் பாடுனீங்க. பட் நீங்க ஷானக்கான்னு ஆரம்பிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க அப்புறம் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க. என் மைண்ட் வந்து ஷானக்கா பீச்ல ஓடி வர மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. நானே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரி கண்ட்ரோல் பண்ணுன்னு ஒன்னே ஒண்ணுதான் பீடாக். என்னன்னா சிஎஸ், அதாவது ஒரு 9 குரு உச்சம் பெற்ற ஒருவன் மேட்ச் ஆடியும் ஜெயிக்கலாம் ஆடாமலும் ஜெயிக்கலாம்ன்ற மாதிரி ஸ்டார்ஸ் அலைன்டு ஃபார் சிஎஸ்கேன்னு சொல்ற மாதிரி ஆர்சிபி ஜெயிக்கிறான், டிசி ஜெயிக்கிறான், எல்லாரும் ரெடியா இருக்காங்க. சிஎஸ்கே 2 மேட்ச் ஜெயிச்சா மட்டும் போதும், உங்களை தூக்கின்னு போய் அழகா உட்கார வைக்கிறோம். அது ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறோம். அது அடுத்த கதை, அது அடுத்தது வருவோம். பட் இங்க இங்க என்ன ப்ராப்ளம்னா, இங்க 12 பாயிண்ட் சொன்னீங்க. 12 பாயிண்ட்ல 6 பாயிண்ட் வந்து அசுதோஷ் சர்மா தான் வாங்கி கொடுத்துருக்காரு. 1 பாயிண்ட் டேவிட் மில்லர் வாங்கி கொடுத்துட்டாரு. ஒரு 2 பாயிண்ட், இன்னொரு 2 பாயிண்ட் வந்து கேஎல் ராகுல் வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து அபிஷேக் பொருளையும் ஆட மாட்டேன்றீங்க, அசுதோஷ் சர்மாவையும் அப்பப்போ வேணா ஆடுறீங்க. இந்த மாதிரி அபத்தமான ஒரு 2-3 சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப டீமை ரொம்ப கெடுத்துட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இவ்வளவு நல்ல செட்டா இருக்கிற யூனிட் எப்படி வந்து இவ்வளோ தோக்குறாங்க, இவ்வளோ ப்ரிகேரியஸ் பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் வராங்கன்னே எனக்கு புரியல. ராஜஸ்தான் அதுக்கு மேல ஷானக்கா எதுக்கு வந்தாருன்னே தெரியல. இன்னைக்கு யாரு வேணா அந்த பால் ஆடி இருக்கலாம். இவங்க என்னமோ இந்த ஸ்கோரை வச்சுன்னு ஜெயிச்சிடலான்னு நினைச்சாங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஆப்வியஸ்லி டிசிக்கு அகேன்ஸ்டா நீங்க வந்து நல்லா போலிங் போட்டா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். நல்லா இருக்கு விக்கெட்டு. டெல்லியில ஒரு 6 அடிச்சாரு இவரு ஆஃப் ஸ்பின்னர் டானவன் ஃபெரர் தான் போட்டாருன்னு நினைக்கிறேன். மில்லரு இப்படி ஃபுல் பால் இப்படி செக் பண்ணாரு, லாங் ஆன் பால் சொருகின்னு போய் ஊந்துச்சு 6, 10 rows பேக். நான் அப்பதான் ஃபீல் பண்ணேன், என்ன இவ்வளவு குட்டியா இருக்கு கிரவுண்டு அப்படின்னு. ஒண்ணுமே பண்ண முடியாது, இதெல்லாம் சான்ஸே கிடையாது. அப்சல்யூட்லி அவங்க மேலேயே வந்து மண்ணமாரி போட்டுக்கிறாங்க ராஜஸ்தான். செம்ம பொசிஷன். 3 மேட்ச் நீங்க தனியா உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க இருக்கீங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது. நீங்க பாட் அழகா 3 மேட்சை ஜெயிச்சு டப்புன்னு போய் உக்காந்துடலாம். இப்ப என்ன நடக்க போகுது, 15 பாயிண்ட் 16 பாயிண்ட் இருக்கிறவங்க எல்லாம் சண்டை போட போறாங்க அந்த 3rd and 4th ஸ்பாட்டுக்கு. யாருமே 16 பாயிண்ட தாண்ட போறது இல்லை, எக்ஸப்ட் ஃபார் ஆர்சிபி. இதுதான் நடக்க போகுது. கொழாடி சண்டைக்கு ரெடியா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பீடாக்? இப்போ டேபிள் வந்து கடார் முடார்னு நல்லா வைடு ஓப்பனா இருக்கு 3 and 4க்கு. என்ன நினைக்கிறீங்க? ஒரு கதை சொல்றேன் கேள் சார். ராஜஸ்தான் ராயல்ஸோட நெட் ரன் ரேட் +0.27, சிஎஸ்கேவோட நெட் ரன் ரேட் +0.27. என்ன அர்த்தம்னா 2 பேரும் சேம் சார். நாளைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா டாப் வந்துருவாங்க. ஒரு ட்வீட் நான் எல்எஸ்ஜி மேட்சுக்கு முன்னாடி போட்டேன். 3 மேட்ச் அடி வாங்கிட்டு கடைசியில இருக்கிற டீம், தத்தளிச்சிட்டு இருக்கிற டீம் இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னா ஜெயிச்சுட்டு டாப் 4ல வருவாங்கன்னு வரல. நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. துண்டு ஒரு தடவை தாண்டா தவறும். அந்த ட்வீட்டை இப்ப நான் திருப்பி ரீட்வீட் பண்ண போறேன் இதை ரெக்கார்டிங் முடிச்சுட்டு. இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் கிடைக்காது. தே ஜஸ்ட் நீட் எ வின். தே ஜஸ்ட் நீட் எ வின். இன்னொன்னு சொல்றேன், டெக்னிக்கலி தே ஆர் அரௌண்ட் 80 runs ஷார்ட்டர் தேன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இன் நெட் ரன் ரேட்டு. ஒரு அடி அடிச்சாங்கன்னா நாளைக்கு அவன் எஸ்ஆர்ஹெச் என்ன ஆகும், நேரோவா க்ளோஸா அவனோட நெட் ரன் ரேட்டுக்கு போயிடுவாங்க. அண்ட் எஸ்ஆர்ஹெச் பிளே அகேன்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஓகே, இவங்க அதுக்கப்புறம் ஜிடிஏ இன்னொரு அடி அடிச்சா சிஎஸ்கே has got a chance to end in top 2. சினாரியோ நம்பர் 1 இல்ல ஒரு மேட்ச் இப்ப 2 மேட்சும் ஒரு நேரோ இதுல வின்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்னா they are going to play eliminator. 2 மேட்ச்ல 1 தோத்தாங்கன்னா they will be out. So this is the 3 scenarios CSK has got. If they win by good margins, they have a shot at the top 2. If they win 2 games, at least 2 games, they have a good chance of finishing. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடுற கிரிக்கெட் ரொம்ப சிம்பிள். ராஜஸ்தான் ராயல்ஸ் +0.27ல இருக்கான்.
they will very well know what is the net run rate they have to beat the opponents. They play MI, they play LFG. அட்வான்டேஜ்னு பார்த்தா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு தான். ஆனா ஏதோ தந்திரம் செய்தாயே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டானா அவன் அப்படின்ற மாதிரி லெப்ட் ஹேண்டரை பார்த்தா ஆஃப் ஸ்பின்னர் இதெல்லாம் பண்றவன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால டோட்டலி ஐ எம் ஜஸ்ட் லீவிங் தம் அவுட். This is what it is all about, the way it stands. Rajasthan has got better chances than Punjab, than Delhi, than KKR, than CSK. அந்த மாதிரியான ஒரு கோச்சிங் ஸ்டாஃப், அந்த மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட் வேற ஜெயிக்கிறதுனா என்னன்னு தெரியாம இருக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சிஎஸ்கேவோட முடிவு சிஎஸ்கேவோட கையில தான் இருக்கு. 3 சினாரியாவும் சொல்லிட்டேன். 3 பிளேட்ல 3 சாப்பாடு இருக்கு. சிஎஸ்கே ஹேஸ் டு சூஸ் வாட் தே வாண்ட். விக்கி, if you please want to add on, please add on, or else you can go for the final thoughts. டாப் 2க்கு 16 பாயிண்ட்ஸ் போதுன்றீங்களா? ஸோ ஜிடி அடிக்கும் போது நல்ல ரன் ரேட்ல அடிச்சாங்கன்னா போயிடலாம். ஸோ அப்படி இல்லைன்னா கூட 16 பாயிண்ட்ஸை வச்சு டாப் 4ல இருந்துடலாம். ஸோ பேசிக்லி நான் என்ன ஃபீல் பண்றேன், இப்போ அதுதான் சொல்றேன், இப்போ டிசி வந்து ஓவர் கதை 99% ஓவர், கேகேஆரும் ஓவர். கரெக்டா? டெக்னிக்கலி ஓவர் கிடையாது. இப்போ வந்து சிஎஸ்கே இப்ப கேகேஆருக்கு என்ன நடக்கணும்னா, இப்போ சிஎஸ்கே வந்து எஸ்ஆர்எச் ஜெயிக்கணும். எஸ்ஆர்எச் ஜெயிச்சுட்டு ஜிடி தோக்கணும். அப்ப சிஎஸ்கே 14 நின்னுடுவான். இப்ப எஸ்ஆர்எச் வந்து சிஎஸ்கே கிட்ட தோத்துட்டு ஆர்சிபி தோத்தா எஸ்ஆர்எச்சும் 14 நின்றுவான். பிபிகேஎஸ்க்கு ஒரு மேட்ச் இருக்கு. பிபிகேஎஸ் அதை தோத்தா அவன் 13ல நின்றுவான். டெல்லி அடுத்த மேட்ச் ஜெயிச்சாலும் 14 தான். தென் KKR wins their next 2 games. KKR will be 15. KKR can qualify. DC qualify ஆக முடியாது. I am telling you now. LSG is out. MI is out. DC is out. Rest all 7 teams have got outside chance. PBKSக்கும் KKRக்கு என்ன நடக்கணும்னு நான் சொன்னேனோ அதே நடக்கணும். Then PBKS has got a chance. Both of them has got lot of results to go in their favor, which looks highly unlikely. அப்படின்றதுனால the race is definitely going to be between Rajasthan Royals, Sunrisers and CSK to fill up the last 2 spots. In my opinion, as I said, நான் கியூ போட்டேன் ஜிடிக்கு ரொம்ப நாள் முன்னாடி. ஸோ ஜிடி கியூ, ஆர்சிபி கியூ, லாஸ்ட் 3 spots will be taken by one of Chennai Super Kings, Sunrisers Hyderabad and Rajasthan Royals. பிரில்லியன்ட். பட் ஆனா யாருக்கு வந்து ஸ்டார்ஸ் அலைன் ஆகுதோ இல்லையோ, என்ன பொறுத்த அதை நான் சொன்னா வேற சொல்லிடுவாங்க, நீ தயவு செஞ்சு எட்ஜ் மட்டும் கொடுக்காத அப்படின்னுவாங்க. அதெல்லாம் நான் சொல்ல போறது இல்ல. ஸ்டார்ஸ் நல்லா அலைன் ஆயிருக்கு, அதை பார்த்து செஞ்சாங்கன்னா போதும். என்ன ஒண்ணுனா அவங்க தோக்கணும், இவங்க ஜெயிக்கணும், இவங்க வின் பண்ணணும், இவங்க ஒழுக்கணும் சொல்றோம். பட் நம்ம 2 ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட். அதை மட்டும் ஜெயிச்சா போதும். க்ளோசிங் தாட்ஸஸ் பவர் பேக்ட் பஞ்சா ஒண்ணு கொடுத்து விடுங்க. இந்த ஒரு சரியான டபுள் ஹெட்டரு. இந்த 2026 IPL வந்து இப்படி ரோலர் கோஸ்டர் மாதிரி நிஜமாவே இப்படிதான் போகுது. புஸ்கு 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 புஸ்குன்னு ஒண்ணுமே புரியல. உங்க ஸ்டைல்ல அழகா ஒரு க்ளோசிங் தாட்ஸை கொடுத்து விடுங்க. டிசி வின் பண்ணிருக்காங்க பாருங்க. அதான் சொல்றேன், this is a very good side. They got all bases covered. They can be threatening at the youth their resources well. இன்னும் ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சானா கூட, வெளியிலேயே போனா கூட 7 wins in 14 matches in IPL. I'd say well done Badani, well done DC அப்படின்னு. But they can only blame themselves for not making it to the playoffs. That's a bottom line I can say. Then showing character after getting a hammering and then coming back like this, I would say well done if they finish on high, winning their last game. ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் சொல்றதுக்குலாம் நான் தான் ஒண்ணு சொல்றேன், ஒரு லெவலுக்கு மேல வந்துட்டு நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ், பிளேயிங் லெவன் தெரியாம தோக்குறீங்கன்னா உன்னெல்லாம் நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன், சாரி. ஸோ அங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப் இன்னைக்கு பிளேயிங் லெவன் எல்லாம் நல்லா தான் பண்ணாங்க. தே வேர் ஓவர் பவர்ட் பை அனதர் தண்ணி லாரி. அவன் லைசன்ஸே இல்லாம வண்டி ஓட்டுறான். எவனாவது போலீஸ்காரன் புட்டிச்சுன்னா அந்த இருக்கிற கேட்டை ஒட்டச்சின்னு நான் போவேன் அப்படின்னு லைசன்ஸ் இல்லாம த்ரூ அவுட் இந்தியா பர்மிட்டே இல்லாம வண்டி ஓட்டுறான் அவன். அந்த மாதிரி ஒரு டீமோட மாட்டிக்கிட்டாங்க. So I feel sorry for Punjab also, but 6 matches in a row after being unbeaten on 7, there is a problem, which is their bowling, but they didn't have any kind of thing to sort it out. It looks even more pathetic. I feel sorry for Punjab. Well done on Royal Challengers, on the people who are officially working to put the official queue on them, and their qualifier spot is secured now. If a hard luck to PBKS. Well done to DC for showing character. I can only say Royals can blame themselves. They are very much in contention. The control is on them.
வெதர் தே வாண்ட் டு குவாலிஃபை ஆர் நாட் இஃப் தே யூஸ் திஸ். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கு ஒரு டபுள் ஹெட்டரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி நான் ஒரு ப்ரெடிக்ஷன் ரைட்டு, ஒரு ப்ரெடிக்ஷன் தப்பு. பிளாஸ்ட் 96 94 போயிட்டாருங்க. அதுதான், வேற எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கெத்தா நடந்து வர்றான், கேட்டை எல்லாம் கடந்து வர்றான், இப்ப வர்றான் நம்பர் 7 உங்க முன்னால. மரணம், மாசே மரணம், அதுதான் நாளைக்கு நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அவர் இம்பாக்ட் சப்பா இறங்குவாருன்னு நினைக்கிறேன். ஆனா கடைசியில் அவர் என்ன வந்து நினைக்கிறாரோ அதை யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. பட் இஸ் ஃபிட், இட் இஸ் ரெடி டு கோ. somehow I feel it will be in the impact sub. ஏன்னா சாம்சன் கீப் பண்றதுனால, அவர் நீ இன்ஜுரிக்குனால கீப் பண்ண மாட்டார். ஃபீல்டிங் பண்றது அதோட எதுவுமே பிரயோஜனமே இல்லை. ஸோ இப்படிதான் வருவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு தெரிஞ்சிரும் என்ன நடக்குதுன்னு. நாளை இப்ப ஆல்மோஸ்ட் டெல்லி எலிமினேட்டட் தான். அப்படி ஒருவேளை சிஎஸ்கே cannot cross the hurdle, he is definitely going to come if they lose. ஏன்னா அவங்களோட நெட் ரன் ரேட் ராயல்ஸோட பாரா இருக்கு. சன்ரைசர்ஸோட நெட் ரன் ரேட் இன்னும் மேல போயிடும் நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா. ஆல்ரெடி 80 runs behind சொல்றேன் சன்ரைசர்ஸுக்கு. ஸோ மஸ்ட் வின் ஃபார் them. சன்ரைசர்ஸ் கேன் ஸ்டில் afford to lose by a close margin. if they beat RCB, still they can get through. சிஎஸ்கேக்கு இனி பிரீத்திங் ஸ்பேஸ் கிடையாது. விக்கி சொன்ன மாதிரி நம்ம கையில இருக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. fascinating Sunday. Two teams ended up on a victorious note. We'll come back. The next is going to be a review to see whether CSK is still alive in the tournament or SRH has spoiled their party and had an official cue to their right under the. We'll come back and do a detailed review with your very own 96% accurate Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.